இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு ஓட்டுல தோத்து போனவங்க கூட இருக்காங்க மிஸ்டர் விஜய். அதை புரிஞ்சுக்க. நீங்கள் என்னமோ 20% இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா? என்ன கோமாளித்தனமான எண்ணமாக இருக்குது. உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சீமா ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், திமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும்? ஓட்டாக தான் வரும். ஓட்டு வரவே வராது. நேராக போய் சிம்மாசனத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. 2 தூக்க மாத்திரையை போட்டு தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல உட்காந்துடலாம். அவங்க வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சா, பார்த்தியா நீ என்னை மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிக்காட்டால் கூட பரவாயில்ல, இந்த சந்தோஷத்தோட போ ஊருக்கு, அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம். இந்த அரசு சதி. அவருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு என்ன? பாதுகாப்பு இல்லை. கரூரில் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நடிகர் விஜயை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியில் வரவே இல்லை. நிறையா ஆனால் விஜய்க்கு பதிலாக அவரை சார்ந்தவர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லி அவருடைய கட்சி அங்கீகாரம் பண்ணவங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த தாவேகா அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், இல்லாட்டா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். என்ன பண்ணாலும் விஜய் என்ன எங்களுக்கு தான் உங்கள் ஆதரவு, என் பையன் செத்தா கூட உங்களை பார்க்கறதுக்கு அவன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான், அதனால் அவன் செத்தது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த 20 லட்ச ரூபா வாங்கின ஒரு தாயார் பேசினது கூட நான் கேட்டேன். அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பணம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு மாற்றிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயம். இது நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நாம இல்லை, விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல்ங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆழமான புதை குழி, அது சுழல் அப்படின்னு எல்லாம் தெரியும். உள்ளே போனவங்களால் வெளியில் வர முடியாது. அது ஒரு புலிவால் மாதிரி பிடிச்சிட்டா வெளியில் வர முடியாது. எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 50 வயசான விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாத ஒரு இக்னரண்ட் பர்சனாக விஜய் இருப்பார்லாம் நான் நினைக்கல. ஏன்னா எத்தனையோ சமுதாய சீர்திருத்த வசனங்களெல்லாம் அவர் படத்தில் பேசியிருக்காரு. சுயமரியாதை தான் முக்கியம், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நேராக போய் வாங்கிப்பீங்களா, அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கூட சுறா படத்தில் ஏதோ வசனம்லாம் பேசியிருப்பார். இது இப்போ ஒரு சின்ன அனாலிசிஸ் தான். அதனால தான் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் பொதுவாகவே அவருக்கு கூட்டம்னா பிடிக்காது. நடிகராக ஒரு 4 பேர் அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் கூட என்ன கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிம்பார். அவர் 4 பேரையே கூட்டம்னு நினைக்கிறவர். இப்போ பனையூர் பங்களாலையும் அவர் தனியாக தான் வசிக்கிறாருன்னு கேள்விப்படுறேன். பட்டினப்பாக்கத்துலேயும் அவர் தனியாக தான் வசிக்கிறார். கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க போல் இருக்குது. ப்ராபப்ளி இந்த சமையல் வேலை செய்கிறவங்களோ இல்லை எடுபடி வேலை செய்கிறவங்களோ, அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ ஒருத்தர் 2 பேருக்கு மேலே இருந்தாலே அது கூட்டம்னு நினைக்கிற விஜய் தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வரணும், நான் போகிற இடம்லாம் கூட்டம் வரும், அந்த கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோ கூட்டம் வந்தால் போலீஸ் தான் சமாளிக்கணும், இல்லைன்னா இராணுவத்தையாவது அனுப்பணும் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா? விஜய் தானே பேசுகிறாரு. நான் போனால் கூட்டம் வந்துடும். ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து பேசணும்னு சொன்னபோது அந்த பத்திரிகை ஆசிரியர் வர சொல்லுங்கள், விஜய் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் சொன்னாங்களா, அவர் இங்கே வந்தால் அவ்வளோதாங்க, பின்னாடியே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துடுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் கண்ணாடியில் நிறைய ஜன்னல் கதவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதாவது இது ஒரு விதமான மிரட்டலாக சொன்னாங்கங்கிற தகவல்கள்லாம் வருது. ஆனால் எனக்கே பர்சனலாக தெரியும், நெப்போலியன் அவர்களுக்கு நடந்ததோ, அனுமோகன் அவர்களுக்கு நடந்ததோ, ராதாரவி அவர்களுக்கு நடந்ததோ, யாரையுமே அவர் தன்னை
விட ஒரு பெரிய அளவும் நினச்சது கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஃபேமிலியோடு வரதையே கூட்டமாக வராங்கன்னா, ஏன்னா இவருக்கு ஃபேமிலியோடு இல்லைங்கிற ஒரு வருத்தமா, இல்லை இவங்க மட்டும் இப்படி ஃபேமிலியோடு வராங்களே அப்படிங்கிற பொறாமையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல வேலை. ஆனால் விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. அந்த 41 பாடியையும் நீங்கள் பனையூருக்கு எடுத்துன்னு வாங்க, நான் அஞ்சலி செலுத்தின பிறகு அந்த பாடியெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லலை பார்த்தீங்களா? அதை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க நம்ம. ஏன்னா 20 லட்ச ரூபா கொடுக்குறாருல்ல, 20 லட்ச ரூபா கொடுக்கும்போது அந்த பாடியை அப்படியே போட்டு வந்தால் கூட பரவாயில்லன்னு விஜய் நினைக்கலாம். அதில் அந்த சங்கவி அப்படிங்கிற பெண்மணியை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்து போகும்போது விஜய் வந்து ஆறுதல் சொல்லுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு, விஜய் வரலை. இவரை நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன அங்கே வந்து ஆறுதல் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதை விட சுயமரியாதையின் உச்சகட்டமாக அந்த பெண்மணி விஜயோடைய பேங்க்குக்கே பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்தாங்க. ஏனென்றால் சுயமரியாதை என்பது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அது உடம்புல ரத்தத்திலேயே இருக்கும். நான் சுயமரியாதைக்காரன் அப்படின்ட்டு பொத்து இன்னொருத்த காலில் போய் விழுறது வந்து சுயமரியாதை இல்லை. சங்கவிக்கும் விஜய்க்குமே ஆகலையா, இல்லை இந்த சங்கவிங்கிற பேர் விஜய்க்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த கரூர் சங்கவிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அவங்களுடைய இழப்புக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் போகாது. ஆனால் அவங்க அதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். அதே போல் எல்லாரையும் ஒரு ஹோட்டலுக்கு வரவழைச்சு, அவங்க வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சா, பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறேன், எப்படிப்பட்ட படுக்கை உனக்கு கொடுத்துருக்கேன், பார்த்தியா நீ என்னை மன்னிச்சிரு, நீ என்னை மன்னிக்காட்டால் கூட பரவாயில்ல, இந்த சந்தோஷத்தோடு போ ஊருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம் இருக்கவே கூடாது. ஒருத்தன் தன்னை விட கீழான நிலையில் இருப்பவர்களை அவன் லெவலுக்கு இறங்கி வந்து நீ அணைச்சிக்கிட்டேன்னா நீ பெரிய மனிதன். அது இல்லாத வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே நில்லு, நான் இங்கேருந்து கையாட்டுறேன். ஏன் வாசலேருந்து கேட்டுக்கிட்ட போய் அவன் கையை பிடிக்க வேண்டியது தானே? ஏன் பனையூரில் வந்து கூட்டம் வரல? ஏன் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி கொடுக்குற அணில் குஞ்சுகள் அவங்கெல்லாம் வரவே இல்லை? வந்திருக்கலாம்ல. அந்த ஹோட்டலுக்குள்ளே தானே நுழைய முடியாது. அந்த தெருக்கோடி அங்கே இங்கே மகாபலிபுரத்துலேருந்தே ஒரு 10,000 பேர் வந்திருக்க முடியாதா? இல்லை மகாபலிபுரத்தில் அவருக்கு ஆடியன்ஸே கிடையாதா? சொல்லட்டும். இதெல்லாம் வந்து பதில் வந்து விஜய் சொல்லணும். அதுதான் முக்கியம். அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட பதிலே இல்லை. அதனால தான் நான் விஜய் ஆதரவாளன்னு சொல்லிக்கிட்டு அறகுறையாக விஷயமே தெரியாதவன் ஓன்னு கத்துறான். இந்த அரசு சதி, அரசு சதி. அவருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு இல்லை? கரூரில் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை? அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ இந்த தடவையும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே கரூர்லேருந்து திரும்பி வரத்துக்கு. கரூர்லேருந்து நீங்களே தானே வேக வேகமாக வெளியில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து வேக வேகமாக தானே கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டீங்க வீட்டில் இல்லையா? புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனி பிளேனில் போகிறீங்க, நீங்கள் தனி பிளேனில் போகலாம். தனி பிளேனில் கூட 6 பேர் வரலாம், 8 பேர். அந்த 8 ஓட்டு வந்தால் போருமா உங்களுக்கு? பாக்கி பேர் ஓட்டு வேண்டாமா? ஒரு ஓட்டில் தோற்று போனவங்க கூட இருக்காங்க மிஸ்டர் விஜய். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்னமோ 20% இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா? என்ன கோமாளித்தனமான எண்ணமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் தொடர்ந்து இத்தனை நலத்திட்ட உதவிகள் சுமார் 2 கோடி பேருக்கு மேலே செய்து கொடுத்துருக்காங்களே. மாதம் ஒரு 5,000 ரூபா அளவுக்கு ஒரு குடும்பத்தில் அது பலனடைஞ்சிருக்காங்களே. அவங்க ஓட்டு போடுவாங்களா? நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லி யாராவது செத்தா கூட எங்கள் வீட்டுக்கு வந்து அனுதாபம் தேடிக்காங்க, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அப்போ அசம்பிளி போக மாட்டீங்களா? பனையூர்லேயே தான் அசம்பிளி நடத்தணுமா? செக்ரட்டேரியட் போக மாட்டீங்களா? அந்த லெட்ஜர் புக் என்ன உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்களா?
யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ணது ஏதாவது முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. கூட்டமே நீங்கள் போகிற இடத்துக்கு கூட்டம் வேண்டான்னா கூட்டம் வராது. ஆனால் இந்த தடவை கூட்டம் வரணும். அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறி வந்துருச்சு. அதாவது கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தின அந்த திமுகவினுடைய முப்பெரும் விழாவை விட நான் கூட்டத்தை காட்டுறேங்கிற வெறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெறி உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அரசியலில் நீங்கள் ஒரு குழந்தை, புரியுதா? இந்தியாவில் ஸ்டேட்டு, சென்ட்ரல், பஞ்சாயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதி என்ற கலைஞர் கருணாநிதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. இப்போ அவருடைய மகன் 72 வயது ஆன, 72 வயதுன்னு ஏன் சொல்கிறேன், வயசு தான் அனுபவம். அதில் 50 வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சும்மா நீங்கள் போய் உங்களுக்கு ஸ்டாலின் எதிரி, எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு குழந்தை கூட தான் சொல்லும், இதான் அந்த தாத்தா தான் எனக்கு போட்டி அப்படின்னு. சரி, குழந்தை வளருது, சரி ஓரமாக போய் விளையாடு போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. அந்த மாதிரி விரட்டி விட்டுருவாங்க உங்களை. புரிச்சுக்கோங்க. உங்களால் பெத்த அப்பாவையே மதிக்க முடியலையே, நீங்கள் மற்றவங்களை எப்படி மதிப்பீங்க? அப்பா அம்மாவை தாங்க தெய்வம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கவனா இருக்கலாம், அப்பா அம்மா தான் தெய்வம். 2 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. யாரை படிக்க வைக்க போகிறீங்க அந்த குடும்பத்தில்? அந்த குடும்பத்தில் நான் பார்த்துக்கிறேன். என்ன எப்படி பார்த்துப்பீங்க சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். வாக்குறுதி கொடுக்கலாங்க, லைஃப் டைம் அதை நிறைவேற்ற முடியுமா உங்களால்? எப்படி முடியும்? தவிர சும்மா அரசு மேலேயே குற்றம் சாட்டுறது, போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறது. நான் பர்மிஷன் கேட்டேன், ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, என்னைக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பர்மிஷன் கேட்டு 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே, அப்புறம் ஏன் அந்த பொய் சொல்கிறீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சின்ன குழந்தையா நீங்கள்? ஐயா என் பல்பத்தை எடுத்துட்டா அப்படின்னு, டீச்சர் எனக்கு பல்பத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. கடைசியில் பார்த்தா அந்த பல்பும் உங்கள் பேக்கெட்லேயே இருக்கும். அந்த மாதிரி குழந்தையா நீங்கள்? ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாதா? உங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரியே அந்த துணை பாத்திரங்கள் மாதிரியே நடந்துக்கிறாங்க எல்லாரும். பட்டாஸ் பாலு, ஆறுமுகம், அந்த மாதிரி அதே மாதிரி நடந்துக்கிறாங்களே. என்ன சொசைட்டிங்கிறது வேறங்க. பெண்கள் ஓட்டெல்லாம் பொறுக்கிங்க மாதிரி நடந்துக்கிற யாருக்குமே போடவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறையா கட்சியில் பார்த்துருப்பீங்க. நிறையா கட்சியில் ரவுடி, சாராயம் காய்ச்சறவன் அந்த மாதிரி நிறுத்துவாங்க. அதில் அது இல்லாத ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த ஆள் வந்துட்டா இன்னும் நமக்கு மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி. கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் கட்சியை தாண்டி அந்த வேட்பாளருடைய குணத்தையும் பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் ஜனங்கள். தமிழ்நாட்டு ஜனங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஓட்டு போடுறவங்கள பற்றியெல்லாம் தவறான எடை போட்டு வச்சுருக்கீங்க. ஏதோ தெலுங்கு படம்லாம் நிறையா பார்த்து டப்பிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்தை கம்பேர் பண்ணிக்கிறீங்க, எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிக்கிறீங்க. விஜயகாந்த் 234 தொகுதியில் நின்னார் பெரிய கூட்டத்தோட. கடைசியில் விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். விஜயகாந்தை விட அன்றைக்கி பாப்புலராக இருக்கிற கமலஹாசன் 234 தொகுதியில் நின்னார். அதில் கமலஹாசன் கூட ஜெயிக்க முடியல. இதுதான் அரசியல், தெரிஞ்சுக்காங்க. அதனால் சில விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம். உங்களை பற்றி வர சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் படிங்க, கிட்ட வந்து படிங்க, ஆதரித்து பேசுகிறோம் படிங்க. ஆனால் ஆதரித்து பேசுகிறோன்னே படித்து மண்டை குழம்பிடும். இதுதான் நிஜம்னு உங்களுக்கே தோணிடும். புரியுதா? அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அரசியலில். ஒரு 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் நீங்கள் மக்களோடு மக்களாக உழைக்கணும். உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சீமா ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும், திமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். எப்படி வரும்? ஓட்டாக தான் வரும். ஓட்டு வரவே வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசி 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 அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகங்கிறத தவிர ஒன்றுமே ப்ரூவ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கோழைத்தனமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார். ஓடி போகிற ஒரு கோழை
தாடியை வளர்த்துக்கிட்டு லேசாக சோகமாக என்னை மன்னிச்சிருக்க, எனக்கு மனசு சுக்கு தூரம் அந்த மாதிரிலாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் எழுதி கொடுத்ததை அப்படி பார்த்து ஓர கண்ணால் பார்த்து நல்லாக படிக்கக்கூடிய ஒரு பிட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர், அதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு தலை சிறந்த இல்லை ஒரு தலைவனாக அரசியல்வாதியாக இன்னும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கலாம். அந்த அடையாளப்படுத்துகிற முயற்சியில் நாளையிலேருந்து ஈடுபடுங்க. சும்மா திமுகவை திட்டினா உங்களுக்கு ஓட்டு வரும்னு யாராவது சொல்லி கொடுத்தா நம்பாதீங்க. அது அரசியலே இல்லை. அதில் உங்கள் இதில் முட்டாள் மாதிரி ஒருத்தன் பேசுகிறான், செத்து போனவங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லை, மார்ச்சொரியிலேருந்து பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா மார்ச்சொரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாடிக்கு தான் நீங்கள் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா? அப்போது எல்லா ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியிலேருந்து பாடி வெளில வந்ததுன்னா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா அனுப்பிச்சிடுவீங்களா? முதல்ல உங்களுடைய தொண்டர்கள் பேரில் சுற்றுறாங்களே தற்குறிகள், அவங்கள பப்ளிக்கில் வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்கள். புரியுதா? டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறந்து உன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். அதை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ டிவி கிடைக்குதுன்னு அங்கே போய் 4 பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க, அதை வாங்கிட்டு வரீங்க. அந்த அசிங்கம் முழுக்க அவங்க அடிக்கிற சேரு முழுக்க அது உங்கள் மூஞ்சியில் அடிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க. எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ தூரம் ஒரு அக்கறையோடு நான் பேசுகிறேன்னு காரணம் என்னென்னா, அரசியலுக்கு யார் வேணால் வரலாங்க, ஒரு பிரச்சனை கூட கிடையாது. புரியுதா? அரசியலில் யார் வேணால் வரலாம். ஆனால் நாம் வருவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நடிகன்கிறதுனால அரசியலில் வரல. மயிலாப்பூர் தொகுதியில் எந்த வேலையாக இருந்தாலும் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்டால் செய்து கொடுக்கக்கூடியவன் எஸ்வி சேகர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நான் வந்தேன். ஒரு கட்சியிலேயும் நின்று சுயேட்சையாக நின்னெல்லாம் நான் ஜெயிக்கல. மயிலாப்பூரில் 2,50,000 வாக்காளர்கள். நான் அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு என்னுடைய செல் நம்பர் தெரியும். உங்களை தொடர்பு கொடுறதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க? எதுவும் கொடுக்கல. எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஓகேயா? சும்மா உதயநிதியோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது, இல்லை ஸ்டாலின் அவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறதெல்லாம் என்ன ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்து ஆகாது அப்படின்னு தான். நீங்கள் மட்டும் அப்படியே சொகுசு கட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த கேட்பரிஸ் விளம்பரம் மாதிரி நேராக போய் சிம்மாசனத்தில் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. 2 தூக்க மாத்திரையை போட்டு தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல உட்காந்துடலாம். மற்றபடி வாய்ப்பே இல்லை ராசா. ஓகேயா? நன்றி, வணக்கம். இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.